எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்திருக்கு. எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நம்ம எங்கே இருந்து வேணாலும் நம்மளுடைய சொத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி அறிக்கை வந்திருக்கு. என்னென்ன சொத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம், யார் யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம், இதை செய்யணுன்னா நம்மக்கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிஜிட்டலைசேஷன் நம்ம இருந்த இடத்துல இருந்தே வேலைகளை செய்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 3 வருடத்துக்கு முன்பு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நம்ம ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுறோம், அந்த வீட்டு பிளானை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம வீட்டில் இருந்தே அப்ரூவல் வாங்கிக்கலாம், யாரையும் பார்க்க வேணாம், எந்த அரசு அதிகாரியும் நம்ம அணுக வேண்டாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இணைய வழியாக அதையும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டா வாங்குகிற விஷயத்தையும் நம்ம இணைய வழியாகவே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் தற்பொழுதும் இந்த ஆவணம் பதிவு செய்வதை இணைய வழியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த மாதிரியான ஆவணங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னா, முதல் முறையாக விற்கப்படும் இடங்கள், ஒரு பில்டர் உங்ககிட்ட இல்லை ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர் லே அவுட் போட்டிருக்காருன்னா அந்த இடத்த உங்ககிட்ட விற்கிறாரு அப்படின்னா அதை நம்ம இணைய வழியாக பதிவு செய்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வர தேவையில்லை. இது ஃப்ளாட்டுக்கும் பொருந்தும். முதல் முறையாக ஃப்ளாட்டை விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இணைய வழியாகவே பதிவு செய்து கொள்ளலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டீங்க, ஒரு ரியல் எஸ்டேட்டு கட்டுமான துறையில் இருப்பவர்களிடமிருந்து வாங்கிட்டீங்க, ரியல் எஸ்டேட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஆனால் நீங்கள் வாங்கின இடத்தையாகட்டும், நீங்கள் வாங்கின ஃப்ளாட் ஆகட்டும், அதை மறுபடியும் நீங்கள் விற்பனை செய்கிறீங்க, ரெண்டாவதாக விற்பனை செய்கிறீங்கன்னா அது இந்த டிஜிட்டலைசேஷனுக்குள்ளே வரலை. மேபி வரலாம், இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் வரலாம், இப்போ வரலை. ஸோ இது 2 ஆவணங்கள். மூன்றாவது நம்ம வங்கியில் ஏதாவது அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான ரசீதுகள் போன்றவற்றை நம்ம இணைய வழியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆவணங்கள் தான் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பொதுமக்கள், நம்ம எல்லாரும் வாங்குகிறோம், இடங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நாம் பண்ணிக்கலாம். அப்புறம் ரியல் எஸ்டேட் கம்பெனியை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் தங்களுடைய ஐடி மூலமாக இந்த தகவல்களை, நம்மளுடைய அந்த இடத்தோட தகவல்களை கொடுத்து அந்த ஆவண பதிவுகளை மேற்கொள்ளலாம். அந்த ஆவணத்தை நம்ம தரவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இது இணைய வழியில் தான் அப்படின்னாலுமே நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த ரிஜிஸ்ட்ரார் அப்ரூவ் பண்ணணும். அவர் அப்ரூவ் பண்ணால் தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இப்போவும் இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி முன்பு இருந்த அரசாங்கம் பட்டாக்களை நம்ம இணைய வழியாகவே செய்து கொள்ளலாம், நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வரலை அப்படின்னு சொன்னாலுமே சர்வேயர் நம்மளை இடத்துக்கு கூப்பிட்டு நான் உங்களுடைய ஆவணங்களை பார்க்கணும், ஒரிஜினலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போவும் அதே ப்ராசஸ் தான். நம்ம என்ன தான் இது இணைய வழி, நம்ம எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலுமே, பதிவு அலுவலகத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 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 சின்ன மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்குது. இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ராரோட அப்ரூவல் வேணும் அப்படிங்கும்போது அவர் மனசு வச்சா தான் இது நடைமுறையில் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் இன்னொன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் சொன்ன ஆவணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் பொதுமக்களுக்கு விற்கக்கூடிய ஆவணங்களால் தான் இருக்குது. ஸோ இது பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க தங்களுடைய நிலத்தை விற்கும்போது ப்ராசஸ் எளிமை செய்யப்படலை. அவங்க அந்த நிலத்தை வாங்கும்போது, பெரிய கம்பெனிகிட்டேருந்து வாங்கும்போது அந்த ப்ராசஸ் தான் எளிமை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரார் அப்ரூவல் வேணும் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா பெரிய நிறுவனங்கள் யாரை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அப்ரூவல்லாம் ரொம்ப எளிமையாக வந்துடும். அதனால் இப்போ செய்தி குறிப்பின்படி இந்த ப்ராசஸ், இந்த ஆவணங்களுக்கு மட்டும் முழுக்க நமக்கு டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக வீடு வாங்குறவங்க அந்த வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவு போட வேண்டிய அவசியம் வரும்.
குறிப்பாக நல்ல நாளில் போய் பார்க்கணுன்னா அந்த டோக்கன் சிஸ்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடைக்காமல் இருக்கும், அதனால் நாட்கள் தள்ளி போகும். இப்படியான சிக்கல்கள்லாம் வந்து இந்த எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் வந்து என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆதாரை பேஸ் பண்ணி தான் இந்த ஆவணங்களை வந்து இணையவழியில் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுடைய ஆதாரை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு பிறகு கைரேகை வைக்கின்ற கருவி இல்லைன்னா நம்ம கருவிழி பார்க்கின்ற கருவிகள் வந்து இருக்கணும். அது இருந்து நம்ம வந்து ஓடிபி மூலமாக பண்ண முடியாது. இந்த 2 விஷயங்களும் இருக்கணும். இது மூலமாக தான் பண்ண முடியும். பட் இதுலேயும் நமக்கு சிக்கல் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது வந்து பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வைத்துக் கொள்பவர்கள் தான் எளிமையாக செய்ய முடியும். அப்படிங்கும்போது அவங்க இந்த கருவிலாம் ரொம்ப ஈஸியாக வச்சுருப்பாங்க. இதில் என்னென்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போக மாட்டீங்களே தவிர, உங்களுடைய பில்டரோட ஆஃபீஸ்க்கு உங்ககிட்ட நிலம் விற்கிற அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே தானே இந்த கருவி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த கருவி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா நீங்களும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செய்தி குறிப்பில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து வரவேற்க வேண்டும். எல்லாமே டிஜிட்டலாக ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். நம்ம இந்த எஃபிஷியன்சி மூலமாக தான் நம்மளுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வரவேற்போம். நன்றி.